சமீபத்தில் நடிகர் விஜய் சேதுபதி நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு சில பேட்டிகளில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்காரு. கோபிநாத் கூட அவர் ஒரு பேட்டி கொடுக்கும்போது கோபிநாத் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். பேட்ட படத்தில் ரஜினி சாருக்கு வில்லனாக நடிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? நிறைய பேர் வில்லனாக ஆக்ட் பண்ண வேணாம் அப்படின்லாம் அந்த டைமில் உங்ககிட்ட சொன்னாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு சிறந்த நடிகரை நம்மளால் பார்க்கவே முடியாது. அவர் இந்த வயசுலையும் மக்களை எப்படி ஈர்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் அவர் அதை மக்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வயசுலையும் மெனக்கெட்டு பண்ணுறாரு. மக்களை எப்படி கட்டி போடுறது, தன் பக்கம் இழுக்கிறதுங்கிறத ரொம்ப அழகாக இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர் வயசு 70 வயசு தாண்டிடுச்சு. அதனால தான் அவர் அந்த சூப்பர் ஸ்டார் பொசிஷனில் இருக்கார். அவருக்கு எதிர்த்த மாதிரி நம்ம நின்று ஒரு டைலாக் பேசுகிறது ஒரு காட்சியில் வந்தாலுமே மிகப்பெரிய விஷயந்தான். அதனால் அவருக்கு வில்லனாக நடித்தேன் அப்படிங்கிறதுலலாம் எனக்கு வருத்தமே கிடையாது, எனக்கு பெருமை தான் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி சொல்லியிருந்தார். மேலும் இன்னொரு பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைல் எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் அவருடைய ஸ்டைல் அப்படிங்கிறது சிகரெட் தூக்கி போடுறதோ அல்லது தலையை அப்படி கோதி விடுறதோ அதை மட்டும் நான் அவருடைய ஸ்டைலாக பார்க்கல. நான் ரஜினி சாரோட ஸ்டைலுன்னு நான் நம்புறது என்னென்னா, ஒவ்வொரு சீனுக்கும் நீங்கள் சிகரெட்டு போடுறதோ தலையை சரி பண்ணுறதோ வேகமாக நடக்கிறதோ எனக்கு. அதாவது 3 முகம் படத்தில் ஒரு காட்சி வரும். அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் அவர் பேசுவார். அப்போது ஏகாம்பரத்துக்கிட்ட அந்த டைலாக் பேசும்போது அங்கே இருக்கிற அந்த உலக உருண்டையை எடுத்து கையில் வச்சு சுற்றிட்டே இருப்பார். டக்குன்னு அவர் பேச ஆரம்பிக்கும் போது அதை நிறுத்திட்டு அப்படி திரும்பி பேசுவார். அது சின்ன விஷயந்தான், ஆனால் அதை பண்ணணும் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கார்ல. ஏன்னா அந்த அதுக்கு தேவையே இல்லை. அந்த உலக உருண்டையை சுற்றாமல் அவர் கம்முன்னு இருந்திருந்தார்னா கூட அந்த காட்சி கரெக்டாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் அவர் அந்த விஷயத்தை அங்கே பண்ணணும் அப்படின்னு யோசித்து ரசிகர்களுக்காக பண்ணுறாருல. ஸோ அங்கே தான் அவர் இன்னமும் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய அவர் யோசித்து இன்றைக்கி வரையும் பண்ணிகிட்டே தான் இருக்கார். அதனால தான் அவர் இன்றளவும் சூப்பர் ஸ்டாராக நம்பர் 1 பொசிஷனில் இருக்கார் அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி பேசியிருந்தார்.